கோவை மாவட்டம் எட்டிமடை பகுதியில் அமிர்தா நிகர்நிலை பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. இது தமிழ்நாடு கேரள எல்லையில் அமைந்திருப்பதால் தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களும் கல்லூரி வளாகத்தில் உள்ள விடுதியில் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக விடுதியில் சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குடிநீரில் கழிவுநீர் கலந்து பழுப்பு நிறத்தில் தண்ணீர் வருவதாக மாணவர்கள் புகார் தெரிவிக்கும் நிலையில் அது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகி பகீர் கிளப்பியுள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக விடுதி நிர்வாகத்திடமும் பல்கலைக்கழகத்திலும் மாணவர்கள் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுதி மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மீண்டும் தண்ணீர் பிரச்சினை தொடர்பாக புகார் அளித்துள்ளனர். ஆனால் மாணவர்களின் பிரச்சனையை பல்கலைக்கழக நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என சொல்லப்படுகிறது. இதனால் விடுதியில் சுத்தமான தண்ணீரை குடிக்க முடியாமல் கடந்த ஒரு வாரமாக தவித்து வந்த மாணவர்கள் பல்கலைக்கழகத்தின் தொடர் அலட்சிய போக்கால் பொறுமை இழந்து போராட்டத்தில் குதித்தனர். விடுதி வராண்டாக்களில் நின்று கத்தி கூச்சலிட்ட மாணவர்கள் அங்கிருந்த குப்பை தொட்டி உள்ளிட்ட பொருட்களை உடைத்து சேதப்படுத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கல்வி பயில்வதற்காக மாநிலம் கடந்து வந்து விடுதியில் தங்கியிருக்கும் மாணவ மாணவிகளுக்கு அடிப்படை வசதிகளை கல்லூரி நிர்வாகங்கள் முறையாக செய்து கொடுக்க வேண்டும் என்பதே பெற்றோரின் கோரிக்கையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.